வருமானத்தில் உங்களுக்கு நிறைய அவர் கொடுக்க போகிறார். சனியும் அவருடன் சேர்ந்து காம்போவாக உங்களுடைய இந்த 4.5 மாதங்களில் மிகப்பெரிய மாற்றங்களையும் புதிய புதிய திருப்பங்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் செய்ய போகிறார்கள். அதே போல உங்களுடைய இருப்பிட என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மனசு அப்படி ஒரு மாதிரி ராஜசிகமா மாறிடும். அதாவது என்ன சொல்றது, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா மாறிடும். மனது அமைதியா உட்காரவே முடியாது. இந்த வக்கரம் ஆரம்பிச்ச 13 நாட்கள்ல இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ஹனுமன் சாலிசா பண்ணணும் சனியினுடைய அந்த வீரியத்தை அடக்குவதற்கு, அல்லது பைரவருடைய உபாசனை பண்ணணும். இல்லையா 2 பேரும் பண்ண முடியலனாக்கு காளியினுடைய உபாசனை செய்யுங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய லாப சம்பந்தப்பட்ட எந்த பிசினஸாக இருந்தாலும் சொல்லிட்டேன், எந்த பிசினஸாக இருந்தாலும் லாபம் வந்துடும். இதெல்லாம் காட்டிலும் இன்னொரு விஷயம் நீங்க பண்ணணும். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது கோயில் சனிக்கிழமைகளில் கோயில ஸ்பெண்ட் பண்ணுங்க. சனி ஹோரையில எந்த முடிவும் எடுக்காதீர்கள். சில பேர் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஒருத்தர் சொன்னார், சனி வக்கரம் ஆயிடுச்சு, லாப. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பூரணமான பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வருகின்ற 13 ஜூலை 2025 நிகழ இருக்கக்கூடிய சனியினுடைய வக்ர பலன்கள். சனி உங்களுடைய ரிஷப ராசிக்கு, ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடமாகி மீனத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வக்கரத்தை அடைகிறார். இந்த லாபஸ்தானத்தில் அவர் 138 நாட்கள் வக்கரம் அடைய இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு, அதாவது கிருத்திகா, ரோஹிணி, மிருகசிரா இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி யோகக்காரகன். ஏனென்றால் அவர் ஒரு திரிகோணஸ்தானமாகிய தர்மஸ்தானத்திற்கும் பிறகு உபச்சயஸ்தானமாகிய கர்மஸ்தானத்திற்கும் உண்டான அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறார். அங்கு வக்கரம் பெறுவது என்பது மிக மிக விசேஷத்தை அடைகிறது. இவர் 83 நாட்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே வக்கரத்தில் இருக்கிறார். பிறகு குருவனுடைய நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட ஒரு 55 நாட்கள் இருக்கிறார். அதற்கு பிறகு 28ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025ஆம் தேதி நேர்கத்தியை அடைகிறார். இப்ப இந்த 4.5 மாதங்கள், அதாவது 138 நாட்களுக்கு உண்டான பலனை பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு ஷார்ட் பீரியடு தான். ஆனாலும் இந்த ஷார்ட் பீரியட்ல பலன்கள் நிறைய இருக்கின்றன. ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டா, 4ஆம் இடத்துல கேதுவும் 10ஆம் இடத்துல ராகு, பிறகு 2ஆம் இடம் ஆகிய 2வது இடத்தில் 8க்கும் 11க்கும் உண்டான குரு அமர்ந்திருக்கின்றார். வருமானத்தில் உங்களுக்கு நிறைய அவர் கொடுக்க போகிறார். சனியும் அவருடன் சேர்ந்து காம்போவாக உங்களுடைய இந்த 4.5 மாதங்களில் மிகப்பெரிய மாற்றங்களையும் புதிய புதிய திருப்பங்களையும் பாசிட்டிவான விஷயங்களையும் செய்ய போகிறார்கள். அதே போல உங்களுடைய இருப்பிடத்தில் இருந்த உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட, பிறகு உங்களுடைய அதாவது பாகப்பிரிவினையும் இந்த மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு ரெமெடி கிடைச்சிடும். இப்போ இந்த சனியாகப்பட்டவர் உங்களுக்கு ஹீலராக மாறப்போகிறார். இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டான பலன். 13/7/2025, அதாவது ஜூலை 13 இப்ப வரப்போறது. இந்த வீடியோ வரும்போது அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்றைக்கு வக்கரம் அடைகிறார். தன்னுடைய ஓன் நட்சத்திரம் உத்தரபாதிரபதம், உத்தரட்டாதின்னு சொல்ற நட்சத்திரத்துல அங்கு 83 நாட்கள் இருந்து 4/10, அதாவது அக்டோபர்
4ஆம் தேதி 2025 இதே வருஷம் வந்து அவர் பூர்வ பாத்ரபதம் என்கின்ற குருவினுடைய நட்சத்திரத்துக்கு போகிறார். அது ரொம்ப விசேஷம். ஏனென்றால் குரு லாபாதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அவர் 8ஆம் இடமாகிய தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். மறைமுகமாக வர வேண்டிய, அதாவது மறைமுகமான சொல்லிக்கங்க, அதாவது நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 எப்படி எப்படிலாம் இருக்கோ மணி, அதுலேயும் மணி வரும். மணி முன்னா மணினா பக்கத்து வீட்டு மணி கிடையாது, பைசா வரும். அதே போல பிசினஸ்லயும் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். நிறைய நாள் வந்து தடைப்பட்ட, அதாவது ஃபெயிலியர் ஆகிய அந்த விஷயங்களும் புதுப்பிக்கப்பட்டு நல்லபடியாக வரும். இதெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவான அமைப்புகள் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் வந்து அடைய போகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சரி, இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து பலனை வந்து 2 கட்டமாக பிரித்து அமைக்கிறேன். முதல் 83 நாட்கள், அதாவது 13/7/2025 முதல் 4/10/2025 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல, பிறகு 4/10 28/11 வரைக்கும் இருக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத அப்படியே நான் சொல்லிடுறேன். விசேஷங்களை சொன்னேன், இருந்தாலும் பலன்களை ஒரு தடவை சொல்லிடுவோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆக்சுவலி சொல்ல போனா பிரச்சனை எங்க இருக்கிறதுனாக்கா 4ஆம் வீட்டுல பிரச்சனை இருக்கு, 10ஆம் வீட்லயும் பிரச்சனை இருக்கு. 4ஆம் வீடு அப்படி பிரச்சனைனாக்கா சொந்த அம்மா, பிறகு அம்மா சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்ஸ், அப்புறம் வந்து வீடு, அதாவது நம்முடைய சொந்த இருப்பிடம், சொந்த வேலை. ரொம்ப நாள் நம்ம ஒரு வேலையில வந்து நல்ல ஜம்முன்னு உறுதியாக நிலை பெற்றுட்டோம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஆட்டம் கண்டு போகுது. சில பேருக்கு வேலை போகக்கூடிய ஒரு அபாயம், பயம். சில பேருக்கு வந்து லேண்டு முடிய போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை, சொத்துக்கள் வாங்க போகும்போது ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு லிட்டிகேஷன்ஸ் நமக்கு தெரியாம திடீர்னு கிளம்பி பூதம் கிளம்புற மாதிரி கிளம்பி இருக்கிறது. இதுதான் இப்போதைய பிரச்சனை. அதே மாதிரி தொழில்ல வந்து, அதாவது நான் வந்து ஒரு ப்ராக்ரஸ் அடைய போறேன், ஒரு ப்ரொமோஷன் அடைய போறேங்கிறது அப்படியே நின்று போச்சு. அது ஏன்னே தெரியல, என்ன காரணம்னு தெரியல. ஒரே புலண்டு தான் வந்துருன்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர் வர மாட்டேங்கிறது, ஒரு ப்ரமோஷன் வர மாட்டேங்கிறது. ஒரு நல்ல ஒரு தொழிலை பண்ணி முடிச்சிட்டோம், ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், லாபம் நல்லா ஓகே, ஆஹா ஓஹோ இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் பலன் கிடைக்கல, பணம் கைக்கு வரல. அப்புறம் வேலைக்காரர்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா வேலை நடக்கல. இதெல்லாம் குழப்படிகள் இருந்தது. இந்த குழப்படிகளுக்கெல்லாம் உங்களுக்கு முதல் 83 நாட்களுக்குள்ளேயே சொல்யூஷன் கிடைச்சிரும். அடுத்த 55 நாட்களுக்குள்ள அதனுடைய பலனை முழுமையாக நீங்கள் அடைந்து விடுவீர்கள். எல்லாமே, அதாவது ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஒரு 13 நாட்களை விட்டுருங்க. அந்த 13 நாட்கள் வந்து குட்டில அவஸ்தைன்னு சொல்றது. அதாவது ஒரு வக்கர கிரகம் வந்து வக்கரத்தை வந்து முழுமையா அடையறதுக்கு கூட ஒரு ஷார்ட் பீரியட் வந்து தேவைப்படுகிறது அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கணக்கு. 13ஆம் தேதியிலேருந்து ஒரு 26ஆம் தேதி ஜூலை வரைக்கும் வந்து கொஞ்சம் அப்படியே அமைதியா சனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி, பிறகு உங்களுடைய லாபஸ்தானத்துல வக்கரம் அடைகிறார். யோகக்காரகன் சனி வக்கரம் அடைவது லாபஸ்தானத்தில் நன்மையே. அதை முதலில் நம்புங்கள். உங்களுக்கு நல்ல சடார்னு பல திருப்பங்கள், நல்ல திருப்பங்களா வரும். இது முதல்ல. அப்புறம் 2வது, உங்களுடைய குழந்தைகள் நலம். உங்களுடைய குழந்தைகள் நலத்துல நிறைய விஷயங்கள் அதிருப்தி இருந்தது. கல்யாணமே ஆகலை ஒரு குழந்தைக்கு, பெண் குழந்தை, அதுவும் பெண் குழந்தைகளுக்கு திருமணமே ஆகலை அப்படிங்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு உடனடியாக ஒரு மாப்பிள்ளை, அதாவது தனக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருவார். தன்னுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது. ஆணாக இருந்தாலும் நம்மளுடைய பொண்ணுக்கு, பையனுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடைச்சிடும், உடனடியாக நடந்துடும். குழந்தைக்காக ரொம்ப ரொம்ப நாள் வந்து ஏங்கிட்டு இருந்த அந்த தம்பதிகளுக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கும். எப்போ? சனியனுடைய 2வது அந்த 55 நாட்கள் பூர்வ பாத்திரத்துக்கு போகும்போது உடனடியாக குழந்தையினுடைய லாபம் வரும். சரி, இதுல பிசினஸ் மேனுக்கு சொல்றது, வெளிநாடுகளில் சம்பந்தம் பெற்ற, அதான் வெளிநாடுகள் நிமித்தமா சம்பந்தம் வந்து நம்ம ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அபரிமிதமான லாபம். அதுதான் எந்தெந்த டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட், முக்கியமாக கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஏனென்றால் 10ஆம் இடத்துல ஒரு வக்கர கிரகமே இருக்கு. ராகுங்கிறது வக்கர கிரகம், எப்பயுமே சதா வக்கர கிரகம் ராகு. அது வந்து யாருடைய இடம்? சனியினுடைய. அந்த சனி வந்து 11ஆம் இடத்தில் அவரும் வக்கரம் அடைகிறார். அப்படிங்கும் பொழுது ப்ராக்ரஸ் இஸ் மச் மோர் பெட்டர் அண்ட் மச் மோர் கிரேட்டர் தென் பிஃபோர். அதாவது எப்படின்னு கேட்டா, அசுர வேகம், இந்த வாயு வேகம், மனோவேகம்னு சொல்றோம் இல்லையா, அப்படிங்கிற மாதிரி ராட்சச வேகத்துல வந்து உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கும். யாருக்கு? வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மனசு அப்படி வந்து ஒரு மாதிரி ராஜசிகமா மாறிடும். அதாவது என்ன சொல்றது, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா மாறிடும். மனது அமைதியா உட்காரவே முடியாது.
இந்த வக்கரம் ஆரம்பிச்ச 13 நாட்கள்ல இந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒன்று ஹனுமன் சாலிசா பண்ணணும் சனியினுடைய அந்த வீரியத்தை அடக்குவதற்கு, அல்லது பைரவருடைய உபாசனை பண்ணணும். இல்லையா 2 பேரும் பண்ண முடியலனாக்கு காளியினுடைய உபாசனை செய்யுங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய லாப சம்பந்தப்பட்ட எந்த பிசினஸாக இருந்தாலும் சொல்லிட்டேன், எந்த பிசினஸாக இருந்தாலும் லாபம் வந்துடும். இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு பெட் கட்டுறது, சூதாட்டம் பண்றது, இது எல்லாமே வந்து கூட சட்டப்படி குற்றம். ஆனா அதுக்கு நான் வந்து எப்பவுமே ஜாதகம் பார்க்கறதே கிடையாது. அதனால தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் வேண்டாம், நான் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு சங்கடமா இருக்கு. ஏன்னா கேள்வியோட நிறைய மெயில்ஸ் எல்லாம் வர்றது, அது நமக்கு வேண்டாம். அந்த மாதிரி பணம் நிற்காது. நல்ல விதத்துல போவோம். இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஈவன் ஸ்டாக்கிஸ்ட் ஆகட்டும், பிறகு ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்காகட்டும் லாபம் காத்திருக்கிறது. ஸோ இந்த சனியினுடைய லாபங்கள் பல பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸ்காரர்களுக்கும் எல்லா மீட்டிங்கும் நீங்களே அட்டன் பண்ணணும். சரி, இவ்வளோ நன்மைகள் இருக்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு ஏதாவது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்டால், ஃபினான்ஸ் பண்ணுபவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்கும்போது நீங்கள் உங்களுடைய அந்த கடன் வாங்குபவருடைய ஐடி இதெல்லாம் வந்து பக்காவாக செக் பண்ணிட்டு, பேக்ரவுண்டெல்லாம் செக் பண்ணிட்டு கொடுக்கணும். அங்கே தான் வந்து ஃபினான்ஸ் நடத்துபவர்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. பணம் வருவதற்கு தாமதமாகலாம். இந்த வக்கர நேரத்தை வந்து அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஐடி செக்டரில் இருப்பவர்கள், கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்கள், பிறகு வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுபவர்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் பண்ணினால் பலன், நல்ல பலன் உண்டு. முதல்ல ஒரு 83 நாட்கள் ஒன்றுமே புரியாது. வக்கரம் ஆன உடனே ஒன்றுமே புரியாது. எங்கேயோ தலை சுற்றி விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்கிறது. நீங்கள் வந்து அக்டோபர் 4க்கு அப்புறம் அதனுடைய ரிசல்ட்டை பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, கலங்காதீர்கள், செய்கிறத செய்து கொண்டே இருங்கள், குழம்பாதீர்கள். இந்த ஐஏஎஸ் படிக்கிறவர்கள் எல்லாம் பாஸ் ஆகிற வரைக்கும் அவர்கள் வந்து வேலையில்லாத பட்டதாரிகள் தான். அதாவது வந்து விபிஐன்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி தான். அவர்களை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்டா போய் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்ட்டு. கேட்க வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால நிம்மதி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், தூக்கமும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இந்த சனியினுடைய வக்கரம் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு பாசிட்டிவான என்வாயர்மெண்ட். நம்மளுடைய உழைப்பு பண்ணினாலும் கூட உழைப்பு கிடைக்கலங்கிறது தான் பிரகிருத்தினுடைய நியதி. ஆனால் அதுக்கு டைம் வரணும் இல்லையா? டைம் வரும்போது அந்த உழைப்புக்கும் சேர்த்து இரட்டிப்பாக பலன் கிடைக்கும். அந்த பலன் வந்து உங்களுக்கு அக்டோபர் 4லேருந்து 28 நவம்பர் வரைக்கும் கண்டிப்பாக உண்டு. சரி, வேற என்ன நெகட்டிவ் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டா, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சனி வந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிற, ரிஷப ராசியை பார்க்கிற, முக்கியமாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து சோம்பலாக இருப்பது வந்து ரொம்ப உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கும். உங்களுடைய பண வரவுல பாதிப்பை அடைய செய்யும். அதுதான். ஆனால் கதை எழுதுபவர், கதாசிரியர்கள், பிறகு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், ஏன் ஜேர்னலிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே அவருடைய வார்க்குக்கும் எழுத்திற்கும் எல்லாத்துக்குமே பக்காவான ஒரு ரிசல்ட் வந்துடும். உறவு முறையில் வந்து தாயினுடைய உறவுகள் வந்து கொஞ்சம் முதல் ஃபேஸ் சொல்கிறேன், முதல் செக்மெண்ட் 83 நாட்கள் அதில் கொஞ்சம் உடல்நலம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தந்தையினுடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. தாயினுடைய உடல்நிலையும் அந்த பேஸில் வந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் நல்லபடியாக வந்துடுவாங்க. அது வந்து கேத்துவனுடைய காரணத்தினால். கேத்து வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படிங்கும்போது இருந்தாலும் குரு வந்து சனி எப்போ அக்டோபரில் போகிறாரோ, குரு வந்து 3ஆம் இடத்துக்கு அதிச்சாரத்தில் வந்து உச்சமாயிட்டார். அதனால் அம்மாவனுடைய ஆரோக்கியமும் நல்லபடியாகத்தான் இருக்கும், மேன்மையாகத்தான் இருக்கும். அதே போல் கணவன் மனைவி உறக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியா போய் நல்லாவே சரியா போயிடும். இந்த ஒரு 138 நாட்களில் வந்து குழந்தைகள் கிட்ட நல்ல பழகிடுங்க. அது வந்து வயசான ஒரு கல்யாண திருமண வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தையாகட்டும், அல்லது திருமணமான நம்முடைய குழந்தைகள் ஆகட்டும், அவர்களோட நல்ல ஒரு உறவுகளை மெயின்டைன் பண்ணிங்க. ஏதாவது மனஸ்தாபம் இருந்தால் சனி வக்கரம் அடைந்த 13 நாட்களுக்கு பிறகு ஏதோ ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போங்க. நம்ம குழந்தைய சுமூகமாக்கிடுவோம். குழந்தை வரவும் டக்குன்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. நண்பர்கள் பழைய நண்பர்களை வந்து தேடி பிடிச்சி நீங்க அந்த உறவுகளை புதுப்பிச்சுக்கிடுங்க. நம்முடைய லட்சியம், நம்முடைய வேலை, நம்முடைய சக்சஸ் இதை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது நண்பர்களை எல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிடுவோம். நம்ம வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம வெற்றிடமா இருக்கும் நம்ம அதை சுத்தி. அது மட்டும் வேண்டாம். இந்த ரிஷபராசிக்காரர்கள்கிட்ட இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம எல்லாரோடையும் நல்லா பழகுவோம். ஆனால் சம்டைம்ஸ் என்னன்னு கேட்டால் நம்முடைய லட்சியத்தில் லீனம் ஆகி
அதாவது அதில் வந்து அப்படியே ஐக்கியமாகி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மறந்துடுவோம். மற்றவர்கள் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறதையே நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆக இந்த காலகட்டங்கள் குடும்பத்தில் எல்லாரோடையும் நல்ல குதூகலமாக, ஒரு சௌக்கியமாக, சௌபாகியமாக நண்பர்களுடன் இருக்கிறது. பிறகு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடையும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு அமைப்பு வச்சுக்கிறது. இதெல்லாம் காட்டிலும் இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணும். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது சனிக்கிழமைகளில் கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சனி ஹோரையில் வந்து எந்த முடிவும் எடுக்காதீர்கள். சில பேரெல்லாம் சொல்லுகிறார்கள். ஒருத்தர் சொன்னார், சனி வக்கரம் ஆயிடுச்சு, லாபஸ்தானத்தில் இருக்க அந்த வக்கர அந்த சனி ஹோரையில் நான் எடுக்கலாமா முடிவுன்னா வேண்டவே வேண்டாம். சுக்கிர ஹோரையில் எடுக்கலாம், புத ஹோரையில் எடுக்கலாம். அதுவும் கூட வியாழக்கிழமை சுக்கிர ஹோரையில் எடுக்கக்கூடாது. அது ஒரு தனி லெசன். ஹோரை அப்படிங்கிறது ஒரு பெரிய, அது ஒரு தனி லெசன். உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற ஹோரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ இதே வந்து நீங்கள் தனுர் லக்னம்னாக்கா உங்களுக்கு சுக்கிர ஹோரை சேராது, அது சரி வராது. இப்போ தனுர் ராசிக்காரர்களுக்கு வந்து அவர் வந்து 6க்கு உண்டாடும். அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு சூக்ஷ்மமாக இருக்கிறது. சுக்கிர ஹோரையில் நீங்கள் செய்யுங்க, புத ஹோரையில் செய்யுங்க. பிறகு வந்து ஈவன் குரு ஹோரையிலையும் செய்யலாம். ஆனால் என்றைக்கு அப்படின்னு கேட்டா வியாழக்கிழமை வரையில் குரு ஹோரையில் சில, அதாவது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது அல்லது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம். எட்டுக்குண்டானவன் உடைய அதில் செய்யும் போது அந்த சேமிப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக வரும். ஆக சோம்பல் கூடாது. அதே மாதிரி குழந்தைகளுடன் வந்து சுமூகமாக போயிடணும், நண்பர்களுடனும் சுமூகமாக போயிடணும். இப்போ இதில் இன்னொரு சமாச்சாரம் இருக்கு. எதிரிகளுடன் நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், எதிரிகளை பொருட்படுத்தாதீர்கள். சனி வக்கரம் அடைந்தால் நம்ம அனுமதிச்சாதான் எதிரி நம்மளை வீழ்த்த முடியும். எதிரியை பற்றி நினைக்கவே நினைக்காதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருங்கள். நம்ம கற்பனை பண்ணினோம், மொம்பள மாட்டிப்போம். அதனால முக்கியமாக இன்னொரு எச்சரிக்கை, கற்பனையிலேயே வாழ வேண்டாம். ராகு 10ல் இருக்கிறதுனாலையும் கேத்து 4ல் இருக்கிறதுனாலையும் வந்து கற்பனை வந்து ரொம்ப அப்படியே அதிகமாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவோம். நம்முடைய உலகத்துலேருந்து கீழே இறங்கி வந்து ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணி முடிவெடுங்கள். இந்த 138 நாட்கள் நீங்கள் வந்து சிகரத்தை தொட முடியும். ஆமாம், பிஸ்னஸில் இருந்த அத்தனை தேக்கங்களையும் வந்து உங்களால் நீக்கி நல்ல ஒரு வெள்ளோட்டம் போன்ற நல்ல ஒரு, என்ன சொல்கிறது, ஒரு வேகமான முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு சொன்னேன். அதில் சந்தேகமே கிடையாது. நான் வந்து காளி உபாசனை அல்லது ஹனுமன் உபாசனை, பைரவர் உபாசனை பர்டிகுலராக இந்த பீரியடில் செய்யுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. முடிந்தால் உங்களுக்கு வந்து குரு யாராவது இருந்தால் மந்திர தீட்சையை வாங்குங்கள். இது ரொம்ப முக்கியமான நேரம். அது 5ஆம் இடத்த வந்து வக்கரச்சனி குருவனுடைய அந்த நட்சத்திரத்திலிருந்து பார்க்கிறார். அப்படிங்கிறது 8க்குண்டானவன். அப்படிங்கிறது 8ங்கிறது வந்து ரகசியமான ஸ்தானம், குஹ்ய ஸ்தானம். லாபாதிபதியம்னாக்கா அதுலேயும் லாபம் கிடைக்கும். ஆக இந்த வக்கரச்சனி உங்களுக்கு லாபச்சனி என்று சொன்னால் அது மிக இல்லை. பூரண ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும் இந்த சனியினுடைய அருளால், குருவனுடைய அருளாலும், ராகு கேத்துக்களுடைய அவைகளுடைய அருளாலும், மற்ற கிரகங்களுடைய அருளினாலும் இந்த வக்கர சனியினுடைய பீரியட் உங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடனும் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.